அது தவிர ஒரு பெரிய நமக்கெல்லாம் சந்தேகம், இந்த நீலாதேவி என்பவள் யார்? நப்பின்னையும் நீலாதேவியும் ஒன்றுதானா? இல்லை நாக்னஜித் என்பவளை நாம் நீலா என்று சொல்லலாமா? அல்லது ஷாலிபால் ராதா என்னும் ஒரு தத்துவத்தை ஒப்புக்கொள்ளலாமா கூடாதா? என்னையா உனக்கு ஏன் பிரச்சனை? கா பாஷா கா சம்ஸ்கிருத் மனுமே சாகியே பிரேம். அதுதான் தேசிகன் பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் அப்படின்னார். பகவத் விஷயமா இருந்தால் அது எந்த பாஷை, அது எப்படி இருந்தா என்ன விஷயம்? பகவத் விஷயம் தானே. அதில் எங்கேயுமே ட்ராக் மாறலையே, நல்ல நேரான விஷயத்தை தானே சொல்லியிருக்கார். தப்புன்னு இருக்கு? பாகவதத்தோடு தானே அர்த்த விசேஷங்களை தானே காண்பிக்கிறார். அதில் அனுபாதேயமானது என்ன இருக்கு? இல்லையே. நன்னா யோசிக்கணும். இதில் ஒரு பாரமய காந்தியத்திற்கு ஹானி, அதாவது எது நமக்கு முக்கியம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது, யாரவாபிரியம் மட்டும் இல்லை, நாராயணியத்தையும் பாருங்க. பக்தி கிரந்தம், அற்புதமான கிரந்தம், கிருஷ்ணனுடைய தத்துவத்தை வர்ணிக்கிறது, கிருஷ்ணனுடைய பாகவத சாரத்தை வர்ணிக்கிறது. அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹரிவம்சம் எடிஷனில் இல்லாத ஒரு கதையை சுவாமி தேசிகன் யாதவாபிரியத்தில் காமிச்சிருக்கார். அந்த ஹரிவம்சத்தினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்பைய தீட்சை தன்னுடைய வியாக்கியானத்தில் கொண்டு வந்திருக்கார். அந்த புஸ்தகத்தில் எங்கேயோ அனுபந்தத்தில் 2 ஸ்லோகம் எடுத்திருக்கா. ஆனால் பிரமாணம் எங்க? அப்பைய தீட்சிதர் எடுத்திருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் யாதவாபிரியம் அதனுடைய வியாக்கியானம் தெரிஞ்சால்தான் முடியும். அப்ப ராதா உண்டா இல்லையா? ராதான்ற தத்துவம் நமக்கு உண்டா இல்லையா? ஒன்று தெரியுமா? கடிகாசரம் அம்மாள் ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினுடைய ஆச்சாரியன். பண்புடைய அம்மாள் தன் பரிவுடையோன் வாழியே என்று நாம் ஆதிவன் ஷடகோபஸ்வாமியினுடைய வாழி திருநாமத்தில் அனுசந்தானம் பண்ணுறோம். நமோ வரத விஷ்வாரிய நயனானந்ததாயினே வாத்ஸ்யாய வரதாரியாய வாதினீஹார பாஸ்வதே என்று அந்த கடிகாசரம் அம்மாளுடைய தனியன். அவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், யதிராஜ விஜயம் அலைஸ் வேதாந்த விலாசம். இது ஒரு அலிகாரிக்கல் ட்ராமா, அது சங்கல்ப சூரியோதயம் மாதிரி ஒரு நாடகம். இது அந்த நாடகத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தில் ராதாகிருஷ்ணன் நம்மை ரட்சிக்கட்டும்னு அந்த சுவாமி மங்களம் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இப்போ நாம வியாபகாளா இல்லை அவள்லாம் வியாபகாளா? அந்த ராதான்ற உயர்ந்த தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கடிகாசரம் அம்மாள், அதுக்கு முன்பாக சுவாமி தேசிகன் யாதவாபிரிய மகாகாவியத்தில் காண்பிச்சிருக்கிறது. எவ்வளோ அபூர்வமான விஷயங்கள்.